கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1978ஆம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர், எகிப்தின் அதிபர் அன்வர் சதாத் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் மெனாகெம் பெகின் ஆகிய மூவரும் கேம்ப் டேவிட் என்ற இடத்திலே கூடினார்கள். அங்கே ஒரு சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருந்தது. அதன் சரத்துக்களை மூவரும் ஆராய்ந்து பார்த்துவிட்டு அமெரிக்க ஜனாதிபதியும் எகிப்திய அதிபரும் அதற்கு ஒப்புதல் அளிக்க சம்மதித்தார்கள். ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் மெனாகெம் பெகின் மட்டும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டார். எனவே இனி இந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள முடியாது என்று மூவரும் தங்கள் அறைகளுக்கு திரும்பினார்கள். அடுத்த நிகழ்ச்சியாக அமெரிக்க அதிபரும் இஸ்ரேலிய பிரதமரும் தங்கள் குடும்பத்தை ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து கொள்வது, குடும்ப சூழ்நிலைகளை விவரிப்பது என்று இருந்தது. அப்படியே ஜிம்மி கார்ட்டர் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பேரப்பிள்ளைகள் ஆகியோருடைய புகைப்படங்களை காட்டி, இவர்கள் இன்னின்ன குணநலன்கள் உள்ளவர்கள், இன்னின்ன படித்திருக்கிறார்கள், இன்னின்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று விவரித்து சொன்னார். அப்படியே மெனாகெம் பெகினும் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பேரப்பிள்ளைகள் ஆகியோருடைய புகைப்படங்களை காட்டி, இவர்கள் இன்னின்னார் என்று அறிமுகம் செய்து அவர்களை குறித்து பேசினார்கள். அப்பொழுது ஜிம்மி கார்ட்டர் அவர்கள் நம்முடைய பேரப்பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நாம் எப்படிப்பட்ட உலகத்தை பின்வைத்து போகிறோம், நம்முடைய காலத்திலே யுத்தம் பண்ணிக்கொண்டே இருந்தோம், நமக்கு பின் வருபவர்களும் தொடர்ந்து அந்த யுத்தத்தை மேற்கொள்ள வேண்டுமா? நாம் வைத்து சென்றதை தானே அவர்கள் அனுபவிக்க முடியும். எனவே இந்த சமாதானமற்ற போர் நிலவும் ஒரு சூழலைத்தான் நாம் வைத்து போகிறோமோ என்று கேட்டார். அதை கேட்ட மெனாகெம் பெகின் அவர்கள் யோசிக்கலானார். தன்னுடைய அறையில் அவர் கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு, நாம் மீண்டும் அந்த ஒப்பந்தம் பற்றி பேசுவோம் என்று சொன்னார். அப்படியே மீண்டும் 3 பேரும் கூடினார்கள், பேசினார்கள். கேம்ப் டேவிட் ஒப்பந்தத்திலே மூவரும் கையெழுத்திட்டார்கள். அதன்படி இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் சமாதானம், இனி போர் செய்யக்கூடாது என்று பல சரத்துக்கள் அதிலே அடங்கியிருந்தன. அப்படியானால் நம்முடைய சந்ததிக்கு நாம் எப்படிப்பட்ட உலகத்தை வைத்து போகிறோம் என்று கேட்கும்போது, எல்லாரும் சமாதானம் உள்ள ஒரு உலகம், மேலும் மேலும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து மனிதர்களுக்கு சேவையாற்றும் ஒரு நல்ல உலகத்தை நாம் வைத்து செல்ல விரும்புகிறோம். அதை இதயத்திலே நாம் பதிப்பித்தால் நாம் ஒருவரை ஒருவர் நம்புவோம், ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுப்போம் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும், நான் தரும் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோவான் 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார். யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சங்கீதம் 34:14, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். நாம் சமாதானத்தை நாடி தேடி அடைந்து கொள்ள வேண்டும். சமாதானத்தை கெடுக்கும் காரியங்களை நம்மை விட்டு தூரப்படுத்த வேண்டும். தேவகுமாரன் தந்து சென்ற அந்த சமாதானத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்து, ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கையை வைத்து, ஒருவரை ஒருவர் தேற்றி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனைகளை கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.